இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரியப்பா வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் மீண்டும் குளிருடன் கூடிய காலநிலை, பனிப்பொழிவு சாத்தியம். டிசினோவில் கார்னிவல், நீச்சல் குளத்தில் விழுந்த பசுவால் பரபரப்பு. சுவிஸ் நாட்டவர் ஆன்லைனில் ஆர்டர் செய்த பொருளால் சிக்கல். ஜெனீவாவில் பார்சல் குண்டு சம்பவம், 61 வயது சுவிஸ் நபர் கைது. இலங்கையின் பிரபல வைத்தியரோடு சந்திப்பு மேற்கொண்ட சுவிஸ் சைவநெறி கூடம். உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட PR அக்கவுண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள். PR அக்கவுண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி. சிவா ஷிப் கார்கோ 16 வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சேவையை சுவிட்சர்லாந்தில் முதலில் ஆரம்பித்து இன்று 21,000 வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சேவையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். இந்த மே மாதம் பாசலில் இடம்பெறும் யூரோவிஷன் பாடல் போட்டியை கொண்டாடும் வகையில் சுவிஸ் போஸ்ட் ஒரு சிறப்பு முத்திரையை வெளியிட்டுள்ளது. இந்த நினைவு முத்திரையில் பாடும் வாய் ஒரு குறிப்பிடத்தக்க வடிவமைப்பை கொண்டுள்ளது. இது போட்டியின் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் குறிக்கிறது. ஐரோப்பா முழுவதிலும் இருந்து வரும் கலைஞர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் பாசலில் உள்ள பிரம்மாண்டமான மேடையை குறிக்கும் ஒரு மைக்ரோபோனும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த முத்திரை 1.20 பிராங்குகளின் மதிப்பு கொண்டது. அத்துடன் முன்னுரிமை அஞ்சலுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது சுவிஸ் போஸ்ட் கிளைகளிலும் ஆன்லைனிலும் வாங்குவதற்கு கிடைக்கிறது. இது சேகரிப்பாளர்கள் மற்றும் யூரோவிஷன் ரசிகர்கள் இந்த தனித்துவமான நினைவு பொருட்களை எளிதாக பெற அனுமதிக்கிறது. இந்த சிறப்பு பதிப்பு முத்திரை சுவிட்சர்லாந்து நிகழ்வை நடத்துவதன் முக்கியத்துவத்தை குறிப்பது மாத்திரமல்லாமல் மக்களை ஒன்றிணைப்பதில் இசையின் சக்திக்கு ஒரு அஞ்சலியாகவும் செயல்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் பெரும்பாலான காப்புறுதி நிறுவனங்கள் 2025ஆம் ஆண்டில் கார் காப்புறுதி கட்டணங்களை உயர்த்த திட்டமிட்டு வருகின்றன. காப்புறுதி நிறுவனங்கள் இதற்கு காரணமாக பணவீக்கம், அதிக மதிப்புள்ள உதிரி பாகங்கள் மற்றும் அதிக செலவான பழுது பார்த்தல் ஆகியவற்றை குறிப்பிடுகின்றன. சுவிட்சர்லாந்தில் கார்களை பழுது பார்ப்பது தற்போது செலவு கூடிய நடவடிக்கையாக மாற்றமடைந்துள்ளது. இதனால் 2025 முதல் சுவிட்சர்லாந்தில் கார் வைத்திருக்கும் மக்களுக்கு அதிகமான காப்பீட்டு செலவினம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சூரிச்சின் ஆண்டல்ஃபிங்கன் மாவட்டத்தில் புகலிட கோரிக்கையாளர்களை விநியோகிப்பதற்கான புதிய அமைப்பு இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து நடைமுறையில் உள்ளது. சட்டப்பூர்வமாக தேவைப்படுவதை விட அதிகமான அகதிகளை ஏற்றுக்கொள்ளும் நகராட்சிகள் நிதி சலுகைகளை பெறுகின்றன. புகலிட பாதுகாப்பை மிகவும் நியாயமான முறையில் விநியோகிப்பது மற்றும் செயலில் பங்கேற்பதற்கான ஊக்கத்தொகைகளை ஊக்குவிப்பது இதன் நோக்கமாகும். தேவைக்கும் அதிகமான புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றுக்கொள்ளும் நகராட்சிகள் ஒரு நபருக்கு ஆண்டுக்கு 15,000 பிராங்குகள் வரை போனஸாக பெறலாம். மாறாக போதுமான இடவசதி வழங்காத நகராட்சிகள் பொது நிதியில் செலுத்த வேண்டும். குறிப்பாக கிராமப்புற சமூகங்கள் போதுமான வீடுகளை வழங்குவதில் சிரமப்படுகின்றனர் என்று ஆண்டல்ஃபிங்கன் நகரசபை தலைவர்கள் சங்கத்தின் தலைவர் சர்ஜியோ ராமி விளக்குகிறார். வெகுமதி அமைப்பு இங்கு ஊக்கத்தொகைகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆனால் சவால்களும் இருக்கின்றன. ஆண்டல்ஃபிங்கன் மாவட்டத்தில் உள்ள அனைத்து 21 நகராட்சிகளும் இந்த முறைக்கு ஒப்புக்கொண்டாலும் மக்களிடமிருந்து எதிர்ப்பு உள்ளது. குறிப்பாக ஹெங்கார்ட் நகரில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு வாழும் கொள்கலன்கள் அமைக்கப்படுவது அதிருப்தியை ஏற்படுத்துகிறது. ஆட்சேபனையால் விடுதி கட்டும் பணி தடைப்பட்டது. கவலைகள் இருந்த போதிலும் சூரிச் மாகாணத்தின் மியூனிசிபல் கவுன்சில்களின் சங்கத்தின் தலைவர் ஜோ குண்ட் இந்த முறை ஒரு வெற்றிகரமான தீர்வு என்று நம்புகிறார். பொறுப்பை மிகவும் நியாயமாக விநியோகிக்க அமைப்பு நிதி ஊக்கத்தை உருவாக்குகிறது என்று அவர் வலியுறுத்துகிறார். ஜெனீவா நகரில் நடந்த பார்சல் குண்டுவெடிப்பு சம்பவங்களோடு தொடர்புடையதாக சந்தேகப்படும் 61 வயது சுவிட்சர்லாந்து நபர் கைதானார். சுவிஸ் மத்திய காவல்துறை மற்றும் கண்டோன் காவல்துறை இணைந்து நடத்திய சிறப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த கைது இடம்பெற்றது. கடந்த 2024ஆம் ஆண்டில் ஜெனீவா நகரின் பல பகுதிகளில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் இந்த நபர் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் சென்ட் ஜீன் பகுதியில் ஒரு நபர் வீட்டின் வாசலில் குண்டு வெடித்ததில் காயமடைந்தார். நவம்பர் மாதத்தில் கிராஞ்ச் கானால் பகுதியில் ஒரு அஞ்சல் பட்டியில் ஏற்பட்ட வெடிப்பில் 12 வயது சிறுமி கடுமையாக காயமடைந்தார். மேலும் ஏப்ரல் மாதம் பிளான்லே வார்ட் பகுதியில் 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட துப்பாக்கி போன்ற சாதனத்தால் ஒருவர் தாக்கப்பட்டார். ஜனவரி மாதம் ஜெனீவாவின் மையப்பகுதியில் ஒரு தபால் குண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. கைதான நபர் வெடிகுண்டுகளை தயாரித்து வெடிக்க செய்ததாகவும் மிரட்டல் கடிதங்கள் மற்றும் பொருளாதார கோரிக்கைகள் கொண்ட கடிதங்களை அனுப்பியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் புதிய அமைச்சராக மத்திய கட்சியின் மார்டின் ஃபிஸ்டர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இன்றைய தினம் நடந்த 2வது சுற்று வாக்கெடுப்பில் 134 வாக்குகளோடு வெற்றி பெற்ற அவர் வியோலா அம்ஹர்ட்டுக்கு பதிலாக பதவி வகிக்க உள்ளார். சுவிட்சர்லாந்து அமைச்சரவையில் 4 ஜெர்மன் பேசும் உறுப்பினர்கள், 2 பிரெஞ்சு பேசும் உறுப்பினர்கள், ஒரு இத்தாலிய மொழி பேசும் உறுப்பினர் என பதவி வகிக்கின்றனர். எனினும் பாலின சமநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இனி 2 பெண்கள் மாத்திரமே அமைச்சரவையில் அங்கம் வகிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அமைச்சரவையில் கரின் கெலர் சுட்டர் மற்றும் எலிசபெத் போம்ஸ்
ஸ்னைடர் ஆகியோர் பெண் அமைச்சர்களாக கடமையாற்றுகின்றனர். மத்திய கட்சி தனது உத்தியோகபூர்வ பட்டியலில் எந்த ஒரு பெண்களையும் சேர்க்கவில்லை என கட்சி மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சோசலிஸ்ட் மற்றும் பசுமை கட்சிகள் அமைச்சரவையில் பெண்கள் குறைவாக இருப்பதற்கு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. முதுகுத்தண்டு காயம் உள்ளவர்கள் சிறப்பாக நடக்க கற்றுக்கொள்ள உதவும் புதிய கருவியை லவுசானைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர். அவை மறுவாழ்வு ரோபோக்களை முதுகெலும்பில் ஒரு சிறப்பு உள்வைப்புடன் இணைக்கின்றன. 5 நோயாளிகளோடு முதல் சோதனைகள் நம்பிக்கைக்குரிய முடிவுகளை காட்டின. லவுசான் பல்கலைக்கழகம் மற்றும் லவுசான் பல்கலைக்கழக மருத்துவமனை ஆகியவற்றில் உள்ள சுவிஸ் பெடரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நியூரோ டெஸ்டார் ஆராய்ச்சி மையத்தின் நிபுணர்களால் இந்த சாதனம் உருவாக்கப்பட்டது. இது ஒரு மறுவாழ்வு ரோபோவின் இயக்கங்களுக்கு இசைவாக நோயாளிகளின் தசைகளை தூண்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. முதுகு நாளம் காயமடைந்த மீண்டும் சில இயக்கங்களை பெறுவதற்கென மருத்துவ ரோபோக்கள் மூலம் உடல் உறுப்புகள் இயந்திரமாக இயக்கப்படுகின்றன. ஆனால் செயலில் தசைகளை பயன்படுத்த முடியாத நிலை காரணமாக இதன் விளைவு குறைவாக இருக்கும் என்று லவுசானின் மத்திய தொழில்நுட்ப நிறுவனமான EPFL தெரிவித்துள்ளது. இதை தீர்க்க EPFL, லவுசான் பல்கலைக்கழகம் மற்றும் லவுசான் மருத்துவமனை ஆகியவற்றின் நியூரோ ரீஸ்டோ ஆராய்ச்சி மையம் இந்த புதிய கருவியை உருவாக்கியுள்ளது. மருத்துவ ரோபோக்களின் இயக்கத்தோடு இணைந்து மின்னழுத்த இயக்கங்களை தசைகளுக்கு அனுப்புகிறது. இதனால் நோயாளிகள் சிறப்பாக நகர முடிந்ததோடு அவர்களின் தசைகள் மீண்டும் செயற்பட தொடங்கியுள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா? எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம். தொடர்புகளுக்கு 079 52 49 585. நிதிச்சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா? உங்களின் அவசர நிதி தேவைகளுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் 3 லட்சம் பிரான்கள் வரை கடனாக பெறலாம். கிரெடிட் பாண்ட்.cn. இலவச ஆலோசனைகளுக்கு 076 59 299 97. சுவிட்சர்லாந்தில் ஆன்லைனில் பொருட்கள் ஆர்டர் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் ஒரு செய்தி வெளியானது. சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் உள்ள போக்ஸ் நகரின் கவுன்சிலர் சீன இணையதளம் ஒன்றில் 2 வாட்டர் பிஸ்டல்களை ஆர்டர் செய்துள்ளார். அவை இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தாலும் உண்மையான பிஸ்டல்கள் போலவே இருந்துள்ளன. எனவே அந்த கவுன்சிலருக்கு அபராதம் விதியானது. அதே போல பெர்னில் வாழும் பெண்ணொருவர் மர்ம பெட்டி என விளம்பரம் செய்யப்பட்டிருந்த ஒரு பெட்டியை ஆர்டர் செய்துள்ளார். அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாது. உண்மையில் பெட்டிக்குள் ஒரு கத்தி, போலீசார் பயன்படுத்தும் லத்தி மற்றும் பேப்பர் ஸ்ப்ரே என்பன காணப்பட்டன. இதனால் குறித்த பெண்ணுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிசினோ சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் மகிழ்ச்சியுடன் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்த போது 40 கால்நடைகள் அந்த பகுதியை சுற்றி ஓடின. அடுத்த நாள் காலை ஒரு வீட்டு உரிமையாளர் ஆச்சரியப்பட்டார். ஒரு மாடு அவரது நீச்சல் குளத்தில் நின்று கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் வேடிக்கையாக தெரிந்தது, ஆனால் உண்மையில் அது ஒரு தீவிரமான சூழ்நிலை. தண்ணீரில் இருந்து ஒரு பசுவை வெளியில் எடுப்பது என்பது இலகுவான காரியமல்ல. அதற்கென தனியான இயந்திரங்கள் வரவழைக்கப்பட வேண்டும். நிலைமையை சீர் செய்ய விலங்கு மீட்பு சேவையான GTRD-யின் மீட்புக் குழு விரைவாக உதவிக்கு வந்தது. ஒரு சிறப்பு வலை மற்றும் ஒரு டிராக்டர் பயன்படுத்தி அவர்கள் கவனமாக குளத்தில் இருந்து பசுவை மேலே தூக்கினர். இந்த கதை வேடிக்கையானது, ஆனால் விலங்குகளுக்கு விரைவான உதவி எவ்வளவு முக்கியம் என்பதை இது காட்டுகிறது. இதனை மீட்புக் குழுவைச் சேர்ந்த ஜோக்கிம் மோக் கூறினார். பசுக்கள், குதிரைகள் அல்லது புற விலங்குகள் அவசர காலங்களில் காயங்களை தவிர்க்க தொழில்முறை மீட்பு தேவை என அவரது சக ஊழியர் ரூடி கெல்லர் மேலும் கூறினார். சூடான வசந்த நாட்களுக்கு பிறகு சுவிட்சர்லாந்தில் மீண்டும் குளிர்ச்சியாகிறது. இந்த வார இறுதியில் குளிர்காலம் திரும்பும். சில பகுதிகளில் பனி கூட பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வியாழன் அன்று மீண்டும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வருகிறது. ஆனால் ஆங்காங்கே வெயிலோடு காலநிலை இருப்பதாக கூறப்படுகிறது. ஆல்ப்ஸின் வடக்கு பகுதியில் வெப்பநிலை 5 முதல் 10 டிகிரி வெப்பம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாளை வெள்ளிக்கிழமை குளிர் அதிகமாகவும் ஈரமாகவும் இருக்கும். குறிப்பாக கிராபர்டன் மற்றும் மத்திய அத்துடன் கிழக்கு சுவிட்சர்லாந்தில் மழை பெய்கிறது. இது மற்ற பகுதிகளிலும் ஈரமாகலாம். வடக்கில் 4 முதல் 7 டிகிரி வரை வெப்பநிலை குறைகிறது. டிசினோவில் 8 டிகிரி மற்றும் வலைஸில் 10 டிகிரி வெப்பநிலை நிலவக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. சனிக்கிழமை வானிலை சங்கடமாக இருக்கும். மழை பெய்யும். அத்துடன் அதிக உயரத்தில் பனிப்பொழிவு இடம்பெறுவதோடு பனிப்பொழிவு வரம்பு 600 முதல் 1000 மீட்டர் வரை உள்ளது. ஆல்ப்ஸில் சற்று அதிகமாக உள்ளது. ஆல்ப்ஸின் தெற்கு பகுதியில் 1200 முதல் 1600 மீட்டர் வரை பனிப்பொழிவு இருக்கும். சில நேரங்களில் பலத்த காற்று வீசுகிறது. ஆனால் குளிர் நாட்கள் நீண்ட காலம் நீடிக்காது. அடுத்த வார தொடக்கத்தில் வெப்பநிலை மீண்டும் உயரும் என்றும் சூரியன் மீண்டும் திரும்பும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே குளிர்காலத்தின் ஆரம்பம் தற்காலிகமானது எனவும் கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்து நாட்டை மையமாக கொண்டு இயங்கும் சைவநதி கூடத்தின் இணைப்பாளர் சிவருசி தர்மலிங்கம் சசிகுமார் யாழ் போதனா வைத்தியசாலை இயக்குனர் மருத்துவர் சத்தியமூர்த்தியை நேரில் சந்தித்தார். குறித்த சந்திப்பானது இன்று இடம்பெற்றுள்ளது. செந்தமிழ் திருமறையில் தாய்மொழி வழிபாடு ஒழுகும் சைவநதி கூடம் சுவிட்சர்லாந்து நாட்டை மையமாக கொண்டு இயங்கி வருகிறது. வழிபாட்டுடன் நின்றுவிடாது பொதுப்பணிகளையும் சிவப்பணி எனும் திட்டத்தின் கீழ் சுவிட்சர்லாந்து மற்றும் தாயகத்தில் சமய ஆற்றுப்படுத்தல் பணியையும் முன்னெடுக்கிறது. சுவிட்சர்லாந்தில் சமய ஆற்றுப்படுத்தல் தொண்டினை உளவல் ஆற்றுகை எனும் பெயரில் 2021 முதல் சைவநதி கூடம் முன்னெடுத்து வருகிறது.
பேர்ன் மாநில அரசின் அங்கீகாரத்தோடு மருத்துவமனைகள் மற்றும் மூதாளர் இல்லங்களில் இந்த பணியை மேற்கொள்கிறது. இதேவேளை சைவநதை கூடத்தோடு பல்வேறு பணிகளில் இணைந்து பணியாற்றும் பேர்ன் மாநில தாதியர் கல்லூரியின் அதிபர் பேத்ரா பூர்கியா இதில் கலந்து கொண்டார். இவர் சுவிட்சர்லாந்து மற்றும் யாழ்ப்பாணத்துக்கு இடையில் தாதியர் பணி பட்டறிவை பரிமாறும் திட்டம் ஒன்று முன்வைத்தார். இதன் மூலம் சுவிட்சர்லாந்தின் தாதியரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்புவதும் அங்கு பணியாற்றும் தாதியரை சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பி பயிற்சி வழங்குவதும் உள்ளடக்கமாகும். இந்த வினை நிலையில் சைவநெறி கூடத்தின் இலங்கைக்கான இணைப்பாளர் தனியொளி சிவம் செல்லத்துறை பிரசாத் மற்றும் சுவிட்சர்லாந்து சைவநெறி கூடத்தின் இளையோர் பணி மதியுரைஞரும் சட்டவாளருமான செல்வி லாவண்யா சின்னத்துறை ஆகியோரும் கலந்து கொண்டனர். புலம்பெயர் தமிழ் மக்களின் வளங்களை தாயக மக்களுக்கு வழங்கும் வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்த சந்திப்பு சுவிஸில் முன்மொழியப்பட்ட நல்வாழ்வு திட்டங்களை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு முக்கிய வழிவகை செய்யும் என சிவருசி சசிகுமார் நம்பிக்கை வெளியிட்டார். இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள். அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.